குழந்தைகள் சொல்லி தான் பெரியவங்க ஓட்டு போட்டாங்க, ரைட்டா? அப்ப இந்த அரசு குழந்தைகளுக்கான அரசா தானே இருக்கும். பெரியவங்களுக்கான அரசுனா ஸ்ட்ரிக்டான எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கான அரசுனா வாடி 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 கைப்படாத சீடி பாட்டு பாடுறது, உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் அப்ப நீங்க குழந்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியுது. அப்ப குழந்தைங்களுக்கான விஷயம் தான் நீங்க பண்ணுவீங்க. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஃபர்ஸ்ட் 2 வாரம் கொஞ்சம் டஃபா தான் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா பட்டுன்னு இறங்கிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, இப்ப எம்எல்ஏஸ் எல்லாம் இங்க வரதை பாக்குறாங்க, பை எலெக்ஷன்லாம் நடக்க போகுதுன்றத பாக்குறாங்க. ரைட்டு, நேத்து இருந்த அளவுக்கு நமக்கு நம்மளோட தேவை உங்களுக்கு நாளைக்கு இருக்கு, நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம இறங்கிடுவோம். நடிகர்களுக்கு என்னைக்குமே தைரியம் வராது. நடிகர்களுக்கு என்னைக்குமே தைரியம் இருந்ததும் கிடையாது. நடிகர்கள் என்னைக்குமே அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள எந்த வகையிலையும் கோவப்படுத்தாம அவங்களோட குட் புக்ஸ்ல இருந்து தான் பெரிய ஆள் ஆவாங்க. இன்னைக்கும் அப்படிதான். சொம்படிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை. முதலமைச்சர் விஜயோட பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய கட்சிக்காரங்க அரசு பள்ளிகளுக்கு போய் மாணவர்கள் மத்தியில் அவருடைய படத்தை காட்டி தாவேக்கா தாவேக்கா அப்படின்னு முழக்கமிட சொல்றாங்க. நீங்க என்ன சொன்ன, வாழ்க வளமுடன் சொன்ன, ஓகேவா? தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து. விஜயோட சினிமா பாடல்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி பாட வைக்கிறாங்க. மேலே இருந்து பார்த்தா விஜயோட முகம் தெரிகிற மாதிரி மாணவர்களை வரிசையா அமர வச்சு ட்ரோன் ஷாட் எடுக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய்க்காக அவருடைய கட்சி கூடிய மாணவர்கள் கிட்ட கொடுத்து தெருவில் நட சொல்றாங்க. முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே பள்ளி மாணவர்களை தாவேக்கவினர் கட்சி கொடியை கட்ட வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான அணுகுமுறை தானே? அரசு பள்ளியில போய் அரசியலை திணிக்கிறது தப்பு இல்லையா? அதான் இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இப்பவும் அப்படிதான் இருக்கும் நம்புறேன். டீச்சர்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க சரி, எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாருமே என்ன விரும்புவாங்கன்னா, பசங்க நல்லா படிக்கணும், சினிமா பார்க்கறது, சினிமா பாட்டு கேட்கறது, டைமை வேஸ்ட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அது டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. இப்போ ஒரு சினிமாவை பார்த்தா உடனே மைண்ட்ல அது வெளில போகாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 4ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது டைட்டானிக் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்குறேன், ஃபேமிலியோட போய் பார்க்குறோம். அதோட தாக்கம் எனக்கு ஒரு 2-3 வாரம் இருந்தது. ஏன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின படம், ரொம்ப இமோஷனலா எல்லாரையுமே டச் பண்ண படம். அப்ப ஐடியா என்னன்னா, சினிமா அட்டென்ஷனை டிஸ்டர்ப் பண்ணிடும், அது டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். சரியா சொன்னீங்க. நானெல்லாம் வந்து 10th பப்ளிக் எழுதுற நேரத்துல வீட்டுல டிவி கனெக்ஷனே கட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாசம் பண்ணாங்க. எங்க வீட்டுல 9ஆம் கிளாஸ்ல டிவி கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். எல்லாரோட வீட்லயும் 9ஆம் கிளாஸ்ல கேபிள் டிவியை கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சீப்பா சின்ன ரேடியோ இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரேடியோவை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் வீட்டில் டிவியை கட் பண்ணாங்க. அதுக்கான காரணமே என்னன்னா, டிவியை கட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நான் நியூஸ் பார்ப்பேன்றதுக்காக கிடையாது, இவங்களோட படத்தை, இவங்களோட பாட்டை இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சில விஷயங்களை வீட்டுக்கு வெளியும் வச்சுக்கணும், ஸ்கூலுக்கு வெளியும் வச்சுக்கணும், மாணவர்கள்ட்ட இருந்து தள்ளி வைக்கணும் சில விஷயங்களை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுதான். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த விஷயங்கள்லாம் ஸ்கூலுக்குள்ளேயே புகுந்துருச்சு. வீட்டுக்குள்ளே புகுறது கிடையாது, ஸ்கூலுக்குள்ளேயே புகுந்துருச்சு. அப்போ பசங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கம்மியாகும். இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? படிக்க அனுப்புறீங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் அவர்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க, அதில் வரிசையாக இவங்களாம் நிற்க வச்சிருக்காங்க, அடிக்கிற வெயிலில் குழந்தைகளை நிற்க வச்சிருக்காங்க, எல்லா குழந்தையும் தலையை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? ட்ரோன் ஷாட் எடுக்கணும். எதுக்கு ட்ரோன் ஷாட் எடுக்கணும்? ரீல்ஸ் அனுப்பணும். நீங்கள் ரீல்ஸ் போடுறதுக்கு பசங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பசங்களோட படிப்பு போச்சு, பசங்களோட அட்டென்ஷன் போச்சு. இப்போ உட்காந்துட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் பாருப்பா, நாங்கள் எங்கள் ஸ்கூலில் தான் அதை பண்ணோம் வந்துச்சும்பாங்க. அடுத்தது இன்னொரு பொடியை வேற ஒரு ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ணும்பா. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் படிப்பீங்களா, ரீல்ஸ் போடுவீங்களா? ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருப்பீங்க, படிக்க மாட்டீங்க, குட்டிச்சோறு ஆவீங்க. ஸோ ஒன்று, உங்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 2வது, உங்களால் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது, குழந்தைகளை கெடுத்துட்டு இருக்கீங்க. அதான் இப்போ குழந்தைகள் சொல்லி தான் பெரியவங்க ஓட்டு போட்டாங்க, ரைட்டா? அப்ப இந்த அரசு குழந்தைகளுக்கான அரசா தானே இருக்கும். பெரியவங்களுக்கான அரசுனா ஸ்ட்ரிக்டான எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கான அரசுனா
வாடி 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 கைப்படாத CD. சீடி பாட்டு பாடுறது, உயர்கல்வித்துறை ஆமா, அமைச்சர். இந்த மாதிரி இப்ப பண்றது, இதெல்லாம் அப்ப நீங்க குழந்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியுது. அப்ப குழந்தைங்களுக்கான விஷயம் தான் நீங்க பண்ணுவீங்க. இதுல வருந்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னா, நேற்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மாரத்தான் நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சியோட தொடக்க விழாவில் தான் விஜயோட இந்த சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் அதே நாளில் தான் வந்து நீட் மறுதேர்வு நடக்குது. மாணவர்கள் எல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சரியாக போட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத பதற்றத்தில் அவசர அவசரமாக பரீட்சைக்கு போனாங்க. சில மாணவர்களுக்கு தேர்வு மையத்தை மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் விழுந்தடிச்சுக்கிட்டு தேர்வு மையத்தை தேடி ஓடினாங்க. இப்படிப்பட்ட சூழலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை கவனிக்காமல் இங்கே வந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களையெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அந்த மாரத்தானில் கலந்துக்கிட்ட சின்ன சின்ன பெண் குழந்தைகளோட காலை தொட்டு தொட்டு பேசுகிறாரு. இது குட் டச் பேட் டச்ன்றது கூட அவருக்கு தெரியலையா அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அது பார்க்க அதிர்ச்சியா இருந்தது. ஒரு அமைச்சர் ஒரு சிறுபிள்ளத்தனமா ஒரு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற, அதுவும் நல்ல சினிமா பாட்டு கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, ஒரு ஆபாசமான திரைப்பட பாடல். பப்ளிக்ல குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், பப்ளிக் இல்ல பிரைவேட்டா இருந்தாலும் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. அவங்கள நீங்க வளர்ந்த குழந்தைங்க எல்லாம் சும்மா டச் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, அப்ப அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. அதுவும் தப்பு. சொடக்கு எடுத்து விடுற வேலை உங்க வேலை கிடையாது. சோ நீங்க ஒரு அமைச்சர் சொடக்கு எடுத்து விடுறதா இருக்கலாம், அப்புறம் முட்டை பிடிச்சு மசாஜ் பண்ண ட்ரை பண்ணாரு, தெரியல, கால் அமைக்கி விட்டார், ஏதோ ஒண்ணு பண்ணாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது கூட தெரியாம நீங்க அமைச்சரா இருக்கீங்கன்னா பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயம் தான் இது. இவங்க புண்ணியத்துக்கு தமிழ்நாட்டுல இதெல்லாம் இஷ்யூ ஆகாம இருக்கு. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மக்களா இருந்தா இதெல்லாம் சீரியஸா கையில் எடுப்பாங்க. பட் எனிவே அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்ப என்னன்னா, இவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபியூச்சர்ல தாக்கு பிடிக்கணும்னா நமக்கு விஜய் அப்படின்ற அந்த ஒரு மனிதன் நமக்கு சப்போர்ட் தேவை. அவரோட பார்வை நம்ம பக்கம் திரும்பணும். ஏன்னா கட்சியை நம்பி அவங்க இல்லை, அவங்கள நம்பியும் அவங்க இல்லை, மக்களை நம்பியும் அவங்க இல்லை. மக்கள் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தும் நாளைக்கு அவங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்க போறது இல்லை. ஸோ அப்போ இவங்கெல்லாம் நாளைக்கு பவர்ல இருக்கணும்னா விஜய் அவர்களோட தயவு முக்கியம். விஜய் அவர்களுக்காக தான் எல்லாருக்கும் சலுகைகள், ஓட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அஃப்கோர்ஸ் அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலுமே டெக்னிக்கலி இன்னைக்கு நீங்க அவர் சார்ந்தா இருக்கீங்க. ஆமா. ஸோ அப்போ எல்லாரோட எண்ணமும் என்னவா இருக்குன்னா, விஜய் அவர்கள் நம்ம சந்தோஷப்படுத்தணும். விஜய் அவர்களுக்கு என்ன பிடிக்கும், அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், அப்போ நம்மளும் ஒரு டான்ஸை போடுவோம். நான் ஒரு மினிஸ்டர், எனக்கு ஒரு துறை இருக்கு, அது என்ன மக்களுக்கு செய்யுது, மக்களுக்கு எப்படி உபயோகமா இருக்குன்றதுலாம் கிடையாது. விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்தணும். நான் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்குலாம் நான் இங்க இல்ல. ஏற்கனவே அமைச்சரானவங்களுக்கும் அந்த தேவை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் கேட்கறேன்னா, சரி, அவங்களோட கட்சி நிர்வாகிகள் தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் சினிமா பாட்டை போட்டு மாணவர்களை பாட்டு பாட சொல்றாங்க, டான்ஸ் ஆட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நேற்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் ஒரு கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு போறாங்க. அங்க விஜயோட சினிமா பட பாடலை போடுறாங்க, கட்சி பாடலை போடுறாங்க, பட்டம் கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துல அமைச்சர் ஜெகதீஸ்வரி மாணவர்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அங்கேயும் சினிமா பாட்டு ஓடுது, டிவிக்கேன்னு கத்த சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே அமைச்சரானவங்களுக்கும் விஜயோட தயவு இன்னும் தேவைப்படுதா என்ன? நான் ஒண்ணு சொல்றேன், கம்யூனிஸ்ட்ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. தாவேக்காவுக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. நாங்க வெளில இருந்தா சப்போர்ட் பண்ணுவோம், இது மக்கள் தீர்ப்பு, அதனால நாங்க இதெல்லாம் பண்றோம், கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்ற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தா அவங்க 2 திராவிட கட்சிகள்ல திமுகவுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு கொஞ்சம் இருக்கான், சண்முகம் சொல்றாரு. ஆமா. ஆனா திராவிட கட்சிகள் வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டு ரொம்ப விலகி போயிட்டாங்களாம். நிறைய சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய சமரசம்லாம் பண்ணிட்டாங்களாம். அதெல்லாம் பண்ணும்போது சார் எங்க இருந்தாங்க? நீங்க அங்க கூட்டணியில இருந்தீங்க. இதெல்லாம் நடக்கும்போது கம்யூனிஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நாங்களும் சமரசம் பண்ணி அங்கதான் உட்கார்ந்துருந்தோம். இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தோழருக்கே தேவைப்படுது விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்த. ஓகே கரெக்ட். இதெல்லாம் பேசணும்னா விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்துறது கிடையாது. ஸோ தோழருக்கே இதெல்லாம் தேவைப்படுது. இப்ப இதை பேசினா சின்ன குழந்தை கூட நான் சொன்னதான் மைண்டுக்கு வரும். நேற்று வரைக்கும் நீ அங்க இருந்தீங்க, 1.5 மாசம் வரைக்கும் அங்கதான், முன்னாடி வரைக்கும் அங்கதான் இருந்தீங்க, இன்னைக்குதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. வந்த உடனேயும் அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்ல, அவங்களாம் ரொம்ப சமரசம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களும் சமரசம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. சமரசம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குவாய்ட்டா தான் இருந்தீங்க, எதுவுமே பேசல. இப்போ வந்து அதெல்லாம் பேசுறீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க அவங்கள சார்ந்து இல்ல, நேத்து அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது, இன்னைக்கு தாவேக்கா தலைவரை குஷிப்படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த வேலையை தான் நீங்க பாக்குறீங்க. கம்யூனிஸ்டுக்கே இந்த நிலைமை தான் அப்படிங்கிற போது கம்யூனிஸ்டுகளுக்கு அமைச்சர் பதவியும் கிடையாது. கம்யூனிஸ்ட் வெளில இருந்தா சப்போர்ட் பண்றாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கே தேவைப்படுது.
இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஃபர்ஸ்ட் 2 வாரம் கொஞ்சம் டஃபா தான் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா பட்டுன்னு இறங்கிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, இப்ப எம்எல்ஏஸ் எல்லாம் இங்க வரதை பாக்குறாங்க, பை எலெக்ஷன்லாம் நடக்க போகுதுன்றத பாக்குறாங்க. ரைட்டு, நேத்து இருந்த அளவுக்கு நமக்கு நம்மளோட தேவை உங்களுக்கு நாளைக்கு இருக்கு, நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம இறங்கிடுவோம். நானும் தட்டுறேன். திமுக கிட்ட அதுதானே, திமுக கிட்ட அதானே, திமுகவுக்கு இவங்களோட தேவை இல்லை, அப்ப இவங்களுக்கு தான் திமுக தேவை இருந்தது. அப்ப எப்படி இருந்தாங்க? இறங்கிதான் இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப அந்த இடத்துக்கு இறங்கி வந்துட்டாங்க. இப்ப தாவேகா கிட்டயும் அதே அளவுக்கு இப்ப இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவுதான். இப்ப இவங்களுக்கே இந்த நிலைமைனா, அப்புறம் நிர்மல்குமார் வராரு, ஒரு சைட்ல பார்த்தா சு வெங்கடேசன், இன்னொரு சைட்ல பார்த்தா இவரு மாணிக்கம் தாக்கூர், 2 பேர் சேர்ந்து ஒரு நடுவில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும் நாளைக்கு நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள போகணும்னா இவங்க தேவை. ஸோ அப்ப இறங்கிதான் போகணும், வேற என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. விஜய் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய நடிகர்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு துணிவு வந்த மாதிரி தெரியுது. நான் குறிப்பாக 1-2 பேரை சுட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ்டர் மகேந்திரன் 6 மாதம் கரண்ட் இல்லைன்னா கேட்காதீங்க, என் வீட்டில் இருந்து வேணும்னா பவர் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் பேசினார். அதன் பிறகு முதலமைச்சரோட நெருங்கிய நண்பர் ஸ்ரீமான் வந்து எங்கேயோ நடக்கிற தப்புக்கள்லாம் முதலமைச்சரை அட்டாக் பண்ணி கேள்வி கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்குமா அவரை கேள்வி கேட்பீங்க அப்படின்னு முதலமைச்சரை டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. நேற்றைக்கு நடிகர் ஷாம் வந்து எதிர்கட்சி தலைவரோட கேள்விகளை பற்றி கொஷின் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப சைல்டிஷா இருக்கு, முதலமைச்சர் மட்டும் நினைச்சாருன்னா 5 நிமிஷத்துல எதிர்கட்சி தலைவர் ஆஃப் பண்ணிடுவாரு, ஆனா எதிர்கட்சி தலைவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றது சட்டமன்றத்துல மட்டும்தான் முடியும், அதனால தான் அவர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு தைரியம் வந்துருச்சா நடிகர்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு? நடிகர்களுக்கு என்னைக்குமே தைரியம் வராது. நடிகர்களுக்கு என்னைக்குமே தைரியம் இருந்ததும் கிடையாது. நடிகர்கள் என்னைக்குமே அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள எந்த வகையிலையும் கோவப்படுத்தாம அவங்களோட குட் புக்ஸ்ல இருந்து தான் பெரிய ஆள் ஆவாங்க. இன்னைக்கும் அப்படிதான். சொம்படிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை. இவங்கெல்லாம் பண்றது அதிகாரத்துக்கு சொம்படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட்டா? சொம்படிக்கிறதுக்கு தைரியமோ பவரோ எல்லாம் தேவையில்லை. இவங்க அதை தான் பண்றாங்க. விஜய்க்கு இப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஜால்ரா அடிக்கிறாங்க. அதுக்கு என்ன தைரியம் வேணும்? இப்ப மகேந்திரன் அவர்களை பொறுத்தளவுல எப்படியாவது நம்ம விஜய் அவர்களை பாராட்டி பேசி ஏதோ ஒண்ணு ஸ்டண்ட் காட்டி எடுத்து அவர் கண்ணில் பட்டுறணும். ஷாமும் அதான் முயற்சி பண்றாரு, ஸ்ரீமனும் அதான் முயற்சி பண்றாரு. அவங்கள பொறுத்தளவுல எனக்கு மக்கள் எல்லாம் தேவையில்லை, நான் இப்ப மக்களை நம்பிலாம் இல்ல. இப்ப சில நேரங்கள் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை ஐஸ் வைக்கிற மாதிரி ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது அறகுறையா ஏதாவது பேசுவாங்க மக்களை ஐஸ் வைக்கிறதுக்கு. அப்ப மக்கள்கிட்ட நான் ஃபேமஸ் ஆகணும், மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஃபேன்ஸ் வருவாங்க, சில மக்கள் எனக்கு ஃபேன்ஸா மாறுவாங்க, நான் கொஞ்சம் பாப்புலர் ஆகலாம். இப்ப அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. நான் இப்ப சந்தோஷப்படுத்த வேண்டியது விஜய் அவர்கள், விஜய மட்டும்தான். மக்களை சந்தோஷப்படுத்துவதால எனக்கு வரக்கூடிய லாபத்தை விட விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்துவதால நிறைய லாபம் இருக்கு. விஜய் அவர்களோட அரசியல் செயல்பாடுகள் மக்களுக்கு எதிராக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் விஜய் அவர்களை தான் சப்போர்ட் பண்ணுவேன். நைட்டு நீ கரண்ட் இல்லாம வேர்வையில உட்கார்ந்துருந்தா அது உன் பிரச்சனை, எனக்கு வேற பிரச்சனை இருக்கு. நான் இப்ப சினிமா துறையில இருக்கேன், எங்க ஃபீல்ட்ல இருக்க ஒருத்தர் அங்க பவர்ல இருக்காரு, நான் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் பேசுவேன். எனக்கு உன் பிரச்சனையை பத்தி தான் கவலையே கிடையாது. இந்த மாதிரி தெனாவட்டா பேசும்போது மக்கள் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். எனக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க. நீங்க ஒரு நடிகரா இருந்தா உங்க படத்தை யாரும் பார்க்க வர மாட்டாங்க. நீங்க ஒரு மியூசிக் கம்போசரா இருந்தீங்கன்னா உங்க மியூசிக் ஆல்பமை யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்க யூடியூப் வீடியோஸை யாரும் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு இந்த புரிதல் வேணும். அதுக்கு முதல் மக்களுக்கு தெரியணும் எது நமக்கு எதிரான விஷயம், யார் நமக்கு எதிராக பேசுறாங்க, யார் நமக்கு சாதகமா பேசுறாங்க, நம்ம நலன் என்னன்றது மக்களுக்கு முதல் புரியணும். அதுக்கு அரசியல் புரிதல் வேணும். ஸோ மக்களை பொறுத்தளவுல மக்களுக்கே தெளிவான ஒரு நம்மளோட நலன் என்னன்ற புரிதல் இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்றதா நம்ம அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு மக்கள். ஆமா. சோ விஜய் அவர்களை தீய சக்தி திமுக கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்திடணும். அவரு உனக்கு வேலை பார்க்க இருக்காரு, நீ அவரை பாதுகாக்க வேலை பார்த்துட்டு இருக்க. கேட்டா நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ விஜய் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா, திமுக அவர் எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா. நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கடா. நீ ஒரு 40 ரூபா கேஸ் சிலிண்டர் ரேட் ஏறிச்சுன்னா நீ மாட்டிப்ப. அவரு நல்லா சொகுசா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ உன் பிரச்சனையை பாரு. அவரு உனக்காக வேலை பார்க்கறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க ரிவர்ஸா நடக்குது. அவரை காப்பாத்துறதுக்கு இவங்க ஓவர் டைம் பார்த்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் பார்த்தோன்னா வருத்தப்பட்டு இருக்காங்க. உன் நிலைமையை பார்த்து வருத்தப்படு, உன் குழந்தைங்களை யோசிச்சு வருத்தப்படு. இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, பொருளாதாரம் வரும் நாட்கள் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பார்க்காம அவருக்கு எங்கேயோ இருக்காரு. அப்கோர்ஸ் அவர் உழைச்சுதான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு, அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை.
ஆனா அவரை பார்த்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பாத்துக்குவாரு. அவரை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்காங்க, பெரிய உயரத்துல இருக்காரு அவரு. இவங்க உட்கார்ந்து அவரை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிள்ங்க, இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாவே நான் பார்க்குறேன், விஜய் அவர்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலே அது பெரிய ஒரு திருவிழா மாதிரி மாறிடும். ஒரு 10 நாளைக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு படம் பாட்டு ரிலீஸ் ஆகும், அந்த பாட்டை வச்சு வீடியோ போடுவாங்க, இன்ஸ்டால ரீல்ஸை போடுவாங்க. ஏன் அதெல்லாம் போடுறாங்க? ஏன்னா விஜய்க்கு பயங்கரமான மாஸ் இருக்கு. அவர் புதுசா ஒரு பாட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாருன்னா அதை வச்சு நான் ரீல்ஸ் போட்டா எனக்கும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஸோ விஜய் அவர்களை சப்போர்ட் பண்றது ஒண்ணு, அவரோட ஃபேமை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் வளர்த்துக்கிறது. சரி, இங்க அரசியல் இப்ப இது நடக்குது. சரி, ஆனா இன்னொரு கேள்வி வருது பாருங்களேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க திரைத்துறையில அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்சி தான். கடந்த காலத்திலேயே நாம் அதை பார்த்துருப்போம். இப்ப ஆட்சி மாறிடுச்சு அப்படின்ன உடனே திமுகவோட அந்த ஆதிக்கம் திரைத்துறையில இருந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த தைரியம் வந்ததுனால தான் இந்த நடிகர்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்றும் பெரிய நடிகர்கள்லாம் யாரும் பேசல. ராகவா லாரன்ஸ் எல்லாம் மக்களை நாயின் திட்டுற அளவுக்கு வந்துட்டாரு. ராகவா லாரன்ஸ் அவர்களை பொறுத்தளவுல அவருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு வந்து மிகப்பெரிய பரிசு. திருச்சி கிழக்கு வந்து அதுக்கு இன்னும் வேல்யூ அதிகம், அது ரெண்டாவது. பட் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாரு, இவங்க எல்லாம் ஒன்றும் இவங்களோட பேச்சை வச்சு சினிமா துறையே அந்த பக்கம் போயிருச்சாலாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இப்ப கமல் எடுத்துக்கோங்க, எங்க இருக்காரு அவரு? திமுகவுல தான் இருக்காரு. அப்ப அவருக்கு தெரியாதா? ரஜினி எடுத்துக்கோங்க, இப்ப எங்க இருக்காரு? எந்த டீம்ல இருக்காரு? திமுக டீம்ல தான் இருக்கு. அப்ப எந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போதைக்கு? சோ திமுகவுக்கு அஃப்கோர்ஸ் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, மீடியால சினிமாலையும் இருக்கு. அது இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரண நடிகர்கள் தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மகேந்திரன்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவன் இன்டர்வியூஸ் ஃபுல்லாக பார்த்ததில்ல, அவரோட சில கிளிப்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் எங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்கலாம் பேசிகிட்டு இருந்தவர் தான். ஸோ அவர் அந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு ஓப்பனாக வந்து இந்த மாதிரி இறங்கி பேசுகிறாருனாலே ஹீ இஸ் டெஸ்பரேட். அப்போ ஏதோ டெஸ்பிரேஷனில் ஏதோ பண்ணால் புதுசாக நமக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான், சிம்பிள் தான். இல்லை அவருக்கு என்ன உங்களை பற்றி என்னை பற்றி ஏதாவது கவலை இருக்கான்னு அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சோஷியல் இஷ்யூ பற்றி எடுத்து பேசியிருக்காரு? ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, அவங்களோட கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து பேசியிருக்காரு. ஸ்ரீமன் சொன்னீங்களே எல்லாத்துக்கும் சிஎம் டேக் பண்ணாதீங்கன்னு, ஸ்டாலின் டேக் பண்ணும்போது இப்படி கோவப்பட்டாரா? இல்லை இபிஎஸ் டேக் பண்ணும்போது கோவப்பட்டாரா? ஸோ அவரை பொறுத்தளவில் ஸ்ரீமன் யாருன்றது விஜய்க்கு தெரியும், விஜய் யாருன்றது ஸ்ரீமனுக்கும் தெரியும். ஆனால் இபிஎஸ்க்கும் எம்கே ஸ்டாலினுக்கும் ஸ்ரீமன் யாருன்றதை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க, பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு பழக்கம்லாம் இருந்திருக்காது. ஸோ இப்போ ஸ்ரீமன் அவர்கள் ஸ்கோர் பண்ணுறாரு. அவரோட அந்த பாப்புலாரிட்டி, அவரோட அந்த விஜயோட ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் எப்படியும். ஆமா ஆமா, இல்ல இப்பயே இருக்கும், சந்திச்சு புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஆமா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஏதோ பண்றாங்க. பட் அதான் சொல்றேன், நான் நடிகர்கள் என்னைக்குமே பெரிய வீரர்களெல்லாம் பார்த்தது கிடையாது. அவங்க என்னைக்குமே அதிகாரத்துக்கு எதிரெல்லாம் போக மாட்டாங்க. அது இங்கே மட்டும் கிடையாது, ஹாலிவுட்லயும் அப்படிதான். உலகம் முழுக்க நடிகர்கள் இந்த லெவலில் தான் இருப்பாங்க. நடிகர்கள்ல 1-2 பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா இருப்பாங்க. மார்லன் பிராண்டோலாம் அதிகாரத்துக்கு எதிராக கொஞ்சம் திரும்பி இருக்காரு. ரொனால்ட் ரீகன் நடிகர்னு சொல்ல முடியாது, அவர் நடிகராக இருந்தவர். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் நடிகர்னு சொல்லலாம். ஆனால் ரொனால்ட் ரேகன் வந்து மோஸ்ட்லி பொலிட்டிஷியன் தான். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் கொஞ்சம் திரும்புவாங்க. மார்லன் பிராண்டோ கொஞ்சம் லைட்டாக திரும்பி இருக்காரு. ஜெலன்ஸ்கி ஜோக்கர் தானே, கமெடியன் தானே அவரு. சரி சொல்லலாம், அவரையும் நம்ம இதில் கொண்டு வர முடியாது. பெரிய பெரிய வேர்ல்ட் ஃபேமஸ் கமெடியன்லாம் கிடையாது. ஸோ நடிகர்கள் எங்கேயுமே பார்த்தோம்னா, உலகம் முழுக்க பார்த்தோம்னா, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு உட்பட்டு தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் திடீர்னு ஒரே நாளில் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. இப்போ மெல் கிப்சன் மாதிரியான ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டுடியோவெல்லாம் மீறி லைட்டாக தலையை தூக்குனது தான் அடிச்சு அவரை காலி பண்ணாங்க. ஒரு 10 வருஷமா அவர் தலை தூக்கவே விடல. இப்போதான் அப்புறம் கொஞ்சம் மீண்டு வராரு, ட்ரம்ப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மீண்டு வராரு. ஸோ அதனால நடிகர்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு இப்போ இலான் மஸ்க் கூட எடுத்துக்கோங்க. இலான் மஸ்கால கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ண முடியுது. ஏன்னா அவர் வந்து அவரோட பர்சனாலிட்டியவோ அவரோட கியூட்னஸையெல்லாம் நம்பி இல்லை, அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்றாரு. இன்னைக்கு அமெரிக்கன் கவர்மெண்டால இவரை ஸ்பேஸ் டெக்னாலஜியில ரிப்ளேஸ் பண்ண முடியாது, ஸ்பேஸ் எக்ஸை, இலான் மஸ்கை. ஸோ நாசாவை விட அவங்க அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது, அதை வச்சு ஒரு கம்பெனி பில்ட் பண்ணியிருக்காரு. யாருக்குமே அவரை அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டார். ஆனால் நடிகர்கள் அப்படிலாம் கிடையாது. நீங்க நடிக்கிறீங்க அவ்வளவுதான், உங்களை தூக்கி போட்டா இன்னொரு நடிகர் வந்துருவாரு. கரெக்ட். உங்களை ரிப்ளேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால இவங்களுக்கு நல்லா தெரியும்
நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பிம்பத்தை வச்சுதான் நம்ம உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கோன்ற உண்மை நடிகர்களுக்கு தெரியும். அதனால ஓவரா அவங்களோட பலத்தை வச்சு அவங்க விளையாட மாட்டாங்க. அவங்களோட லிமிட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். சில பேர் மார்லன் பிராண்டோ மாதிரி ஆட்கள்லாம் என் கெரியரை பத்தி எனக்கு கவலை கிடையாது, வந்தா வருது போனா போகுது. ஆர்சன் வெல்ஸ்னு ஒரு டைரக்டர் இருந்தாரு, சிட்டிசன் கேன் படம் பண்ணவர். அவர் அந்த மாதிரி தான், வந்தா வருது வரலனா போகுது, என்ன பெருசா குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருப்பார். சிலவங்க அப்படி இருப்பாங்க, அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா கெரியர் ஓரியன்டா இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல, ஒண்ணுலோ மேல இருக்கவன் அந்த இடத்துல இருக்குன்னு சிலவன் நினைப்பான், சிலவன் கீழே இருக்கவன் மேல ஏறணும்னு நினைப்பான். அவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு எதிரெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க என்னைக்குமே அதிகாரத்தை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. சிறப்பு, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றி.